இன்னைக்கான வீடியோக்கான 3வது, 4வது பார்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு செகண்ட் பார்ட், பார்ட் எல்லாமே போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பாரதிக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிருது அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க வந்து அழுது ஏங்கி தவிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. எடுத்த உடனேயுமே வந்து ஆதி வந்து நீங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள சொல்லிடுறாங்க. அழகர வந்து நீ வந்து சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொன்னது அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுது. அதுக்கடுத்து அழகர அடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போறாங்கல்ல. அழகர் வந்து அந்த இடத்துல அழுதுகிட்டே நின்னுகிட்டு இருக்காங்க. ஆண்டாள் வந்து சொல்றாங்க, "டேய் ஃபீல் பண்ணாதடா. ஆதி எதுக்கு தான் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அழகருக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. இது வந்து கண்டிப்பா இவன் நார்மலா இருந்தா இப்படிலாம் பண்ண மாட்டான். இவன பார்க்கும்போதே புது ஆளா தெரியுது. அது மட்டும் இல்லாம கூட வந்து 2 பாடி கார்டு வேற வச்சிருக்கான். கூட ஒரு பொண்ணு வேற இருக்கு. இத பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ இடிக்குது. எனக்கு என்னமோ வந்து ஆதி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்கான். அது என்னன்னு மட்டும் தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஆண்டாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் நீ கூட சொன்னேல்ல டாக்டர போய் பார்த்துட்டு வந்தேல்ல, டாக்டர போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இவருக்கு இப்படி ஆயிருக்கு. அப்படின்னா இவரு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கணும்டா. நீ அந்த டாக்டர கூப்பிட்டு விசாரிச்சேன்னா உனக்கு கண்டிப்பா உண்மை தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து ஒரு ஐடியா குடுக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம அழகர் வந்து அந்த டாக்டருக்கு வந்து கால் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து எவ்வளவோ வந்து உண்மைய வந்து சொல்லாம மறைக்கிறாங்க. கடைசியில வந்து நம்ம அழகர் வந்து கேட்கறாங்க, "ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க டாக்டர். இப்ப நான் ஆதிய பார்த்தேன். பார்த்த உடனே வந்து அவன் வந்து என்னைய அடையாளம் கண்டுபிடிச்சுட்டான். ஆனா, இப்ப ரீசென்ட்டா நடந்தது எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லாத மாரி தான் தெரியுது. சின்ன வயசுல நாங்க ஒண்ணா படிச்சோம். ஸ்கூல்ல பண்ணது எல்லாத்தையுமே அவன் வந்து கரெக்ட்டா சொல்றான். ஆனா, ரீசென்ட்டா நடந்தது கல்யாணத்த கூட மறந்துட்டான் அவன். ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க டாக்டர். அவனுக்கு என்னதான் ஆச்சு? அவன் எதுக்காக தான் அங்க வந்தான்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல, அது வந்து நாங்க வந்து வேற ஒரு ஆளுக்கு வந்து அத வந்து சொல்லக்கூடாது. தயவுசெய்து வந்து கேட்காதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டாக்டர் சொல்றத கேளுங்க. இங்க அவங்க பொண்டாட்டி, அவங்க பிள்ளைங்க எல்லாமே வந்து இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை எல்லாம் வந்து சாப்பிடாம கொள்ளாம கிடக்காங்க. நீங்க சொல்ற உண்மையில தான் அவங்களோட உயிர் காப்பாத்த முடியும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அழகர் வந்து கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. "சரிப்பா, நீ வந்து இன்னொரு உயிர காப்பாத்துறதுக்காக இந்த உண்மைய கேட்குற. அதனால வந்து நான் உன்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே டாக்டர் வந்து உண்மைய சொல்லிடுறாங்க. "ஆதிக்கு வந்து எல்லாமே மறந்துருச்சுப்பா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன டாக்டர் சொல்றீங்க? மறந்துருச்சா?" அப்படிங்கிற மாரி வந்து நம்ம அழகர் வந்து கேட்காங்க. "ஆமாப்பா, அவர் என்கிட்ட வந்ததே வந்து மறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாரு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே ஷாக் ஆயிருது. "என்ன சொல்றீங்க டாக்டர்? எதுக்கு மறக்கணும்னு சொன்னா? எத மறக்கணும்னு சொன்னா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல, அவர் வந்து கடைசி 4 வருஷத்துல நடந்தது எல்லாத்தையுமே வந்து மறந்துடணும். என் மைண்ட்ல வந்து எதுவுமே ஞாபகமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான்ப்பா என்ட்ட வந்தாரு. அதுக்கான ஆப்பரேஷனும் அவர் பண்ணிக்கிட்டாரு. நான் அவருக்கு 2, 3 டைம் வந்து அவர் நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். கடைசி வரைக்கும் வந்து அவரோட முடிவுல இருந்து அவர் மாறுற மாரியே தெரியல. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிருங்க டாக்டர்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்ல. எங்ககிட்ட வர்றவங்க பேஷண்ட் என்ன சொல்றாங்களோ, அத செய்றது தான் எங்களோட கடமை. அதனால எங்களுக்கும் வேற வழி தெரியல. ஆனா உங்க பொண்டாட்டி இவங்கலாம் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா, நாங்க முன்னாடியே வந்து அவர்ட்ட இன்னும் கொஞ்சம் வந்து எடுத்து சொல்லியிருப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இப்ப என்ன டாக்டர் பண்றது? அவர எப்படி வந்து சேர்த்து வைக்கிறது? அவங்க பொண்டாட்டி குழந்தையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "தெரியலப்பா. கடைசி 4 வருஷத்துக்குள்ள தான் மறந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "ஆமா டாக்டர். என்னைய கூட வந்து ஸ்கூல்ல படிச்ச வரைக்கும் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி, நீங்க வந்து எப்படியாவது அவர பார்த்து பேசி பழசெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வர பாருங்க. அப்படி கொண்டு வர ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து அவர்ட்ட பேசி பாருங்கப்பா. இனிமே வந்து எங்களால எதுவுமே பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஃபோன வச்சுடுறாங்க. அத கேட்டவுனே ஆண்டாளுக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிருது. "டேய் என்னடா ஆதி இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி பண்ணிட்டாரேடா." அப்படின்னு சொல்றாங்க. "அதான்டி எனக்கும் தெரியல. அவன் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அவங்க அம்மா இறந்தது வந்து அவன ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி விடு. இப்ப அவன பிடிச்சு எப்படியாவது வந்து பாரதி கூட சேர்த்து வைக்கணும். ஆனா எப்படி சேர்த்து வைக்கணும்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆதி வந்து அந்த குளத்தங்கரையிலேருந்து ஏறி போனார்ல, நேரா போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சு போங்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஐயர் வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் வந்து அங்கிட்டு கூடி வர்றவங்க பார்த்துடுறாங்க ஆதிய. ஓடி வந்து "ஆதியப்பா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா ஆதிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த சின்ன பொண்ணு வந்து நம்மள அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "பாப்பா, நீங்க யார கூப்பிட்டீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க. "என்னப்பா என்னைய தெரியலையா? உங்கள தான்ப்பா கூப்பிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சாரி பாப்பா, உங்கள யாருன்னே தெரியலையே. என்னைய வந்து அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. "பிறகு அப்பாவ தானே அப்பான்னு சொல்றது. வேற யார சொல்றது? நீங்க தானப்பா எனக்கு அப்பா. பிறகு உங்கள தானப்பா அப்பான்னு சொல்ல முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்றாங்க. "பாப்பா, எதுக்கு பாப்பா இப்படிலாம் சொல்றீங்க? உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க. "எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா உங்கள." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "பிடிச்சிருக்கு சரிதான்ப்பா. ஆனா பிடிச்சதுக்காக வந்து
எல்லாத்தையுமே நீ வந்து அப்பான்னு சொல்லக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஆளு மட்டும் தான் ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாங்க அப்பான்ட்டு. அவங்கள தான் அப்பான்னு சொல்லணும். போற வர எல்லாத்தையுமே வந்து அப்பான்னு சொல்லக்கூடாது. அது வந்து ரொம்ப தப்பு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அப்பா என்னப்பா நீங்க தான் என் அப்பா. நான் வேற யாரையுமே அப்பான்னு சொன்னதில்ல. இதுக்கு முன்னாடி வந்து வாசு அப்பாவ அப்பான்னு கூப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ உங்கள தான்ப்பா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னப்பா என்னைய கூப்பிடாதன்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதான் பாப்பா நானும் சொல்றேன். அப்படி கூப்பிடக்கூடாது. அப்படி கூப்பிட்டா பிறகு பிரச்சனை தான் வரும். குடும்பத்தில ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. அப்படிலாம் கூப்பிடக்கூடாது யாரையுமே அப்பான்னு சொல்லிட்டு வெளி ஆளுகள. சரியா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வெளி ஆளுகளா? அப்பா நீ தான்ப்பா என் அப்பா. என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் தமிழ் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது தமிழா? எனக்கு தெரியலையே பாப்பா. நானே இப்ப தான்ப்பா ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தமிழ் வந்து சொல்றாங்க, "அப்பா என்னப்பா நீங்க மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போனீங்க. வீட்டுக்கே வரல. உங்களுக்காக வந்து நானும் அம்மாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னது உங்கட்ட நான் மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போனோமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே பாப்பா. தயவுசெய்து வந்து இப்படிலாம் சொல்லாத. பார்க்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. உடனே அந்த இடத்துலயே தமிழ் வந்து ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த நேரத்தில கையில ஒரு மொபைல் வச்சுடுறாங்க. அப்பா வந்து வித்தியாசமா ரியாக்ட் பண்றாரு. ஒருவேளை இவரு தான் அப்பாவா? இல்லைன்னா அப்பா மாதிரி வேற யாரும் வந்திருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷன்ல டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு விரும்பி அந்த இடத்துலேருந்து போகிற மாரி காட்டுறாங்க. "பாப்பா, பாப்பா எங்க போற? ஏன்பா அழுகுற? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. "இல்லப்பா, நீங்க எதுவுமே தப்பா சொல்லல. நீங்க யாரோ, இனிமே நான் யாரோ. எனக்கு அப்பா நீங்க கிடையாது. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோவத்தில வந்து அழுதுட்டே அந்த இடத்துலேருந்து போற மாரி தான் காட்டுறாங்க. அங்கிட்டு வந்து தமிழ் வந்து பாரதி வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தமிழ் வந்து அழுதுட்டே போறாங்க. "ஏய்! ஏன்டி அழுதுட்டே வர? என்ன பிரச்சனை? யார் உன்ன என்ன சொன்னா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "அப்பா, அம்மா அம்மா, அப்பா வந்து என்னை யாருன்னு கேட்டாங்க. என்னை யாருன்னே தெரியாம சொல்லிட்டாங்கப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னது? உன்ன யாருன்னு தெரியாம சொன்னாரா? நீ பார்த்தியா அவர?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஆமா, கோயிலுக்கு முன்னாடி தான். அங்க தான் உட்காந்துருந்தாரு. நான் இப்ப தான் பார்த்தேன். பார்த்து பேசிட்டு தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரி வா போவோம்ன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம பாரதி, தமிழ் 2 பேருமே வேகமா வராங்க. அவங்க 2 பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு முன்னாடி வந்தோனே, "இங்கனக்குள்ள தான் நான் அப்பாவ பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா, இங்கிட்டு ஆதி, அவங்களோட பாடி கார்டு, அவங்க ஃப்ரெண்டு நிஷா எல்லாருமே வந்து விறுவிறுன்னு கிளம்பி போக ஆரம்பிச்சுடுறாங்க. "இந்த இடத்தலாம் பார்த்தியா? காணுமே! நீ உண்மையா பார்த்தியாடி?" அப்படிங்கிற மாரி வந்து பாரதி வந்து சந்தேகப்படுறாங்க. "அம்மா என்னம்மா என்னையவே சந்தேகப்படுற? இந்தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துட்டு, அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அத காட்டுறாங்க. "இது யாரு? இது ஆதி அப்பா தானே! இங்க தாம்மா உட்காந்துருந்தாரு. நான் பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தோனே ஷாக் ஆயிடுச்சு. அவங்க கண்ணையே வந்து அவங்களால நம்ப முடியல. "என்ன இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணி அந்த இடத்துலயே உட்காந்து ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க தமிழ் வந்து கேட்குறாங்க, "அம்மா இனிமே அப்பா வந்து நம்மள பார்க்க மாட்டாரா? நம்ம கூட பேச மாட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா பாரதி வந்து அவங்கள கட்டி பிடிச்சுட்டு ஆறுதல் சொல்ற மாரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ஆதி வந்து கார்ல ஏற போறாங்க. அந்த நேரத்தில பார்த்தா வாசுவோட இதயம்ல ஒரு மாரி வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருது. நிஷா வந்து கேட்குறாங்க, "எதுவும் பிரச்சனையா ஆதி?" அப்படிங்கிற மாரி கேட்டோனயும், "இல்ல நிஷா, என் இதயம் வந்து வழக்கத்துக்கு மாறா ஏதோ துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி வா செக் பண்ணிக்கிருவோம் கிளம்புவோம்ன்னு" சொல்லிட்டு அவங்க கார்ல வந்து கிளம்பி போற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் பார்ட்ட வந்து முடிச்சிடுறாங்க.